வணக்கம் நேயர்களே. வணக்கம் சார். நேற்று அஜித் ரேஸ்ல பயங்கரமா அடி உருண்டு மறுபடியும் எழுந்துச்சு போறாரு. இப்படி ஒரு ரிஸ்கான காரியம் ஒரு நடிகர் அவரை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்கள் எல்லாரையும் கவனிச்சு அவர் ஓட்டணும் சார். சார் நீங்க சொல்றதுல நியாயம் தான் சார். எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குதான். ஏன்னா பல லட்சம் ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நபர். என்னன்னா அது அவருடைய ஆம்பிஷன் சார். அவர் அவருடைய ஆம்பிஷனே அதான். அவர் ரேஸ்ல கலந்துக்கணும், ரேஸ்க்கு போகணுன்றதுக்காக சினிமா துறைக்கு மாடலிங் நடிச்சு, விளம்பரத்துல நடிச்சு, அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தார். இந்த பையன் பார்க்க அழகா இருக்கானே, இந்த பையனை நம்ம ஒரு படத்துல போய் நடிக்கலான்னு அமராவதி படத்துல நடிக்க வச்சாங்க முதல்ல. இது நிறைய பேர் தெரியுமா தெரியல. அவர் சினிமாவுக்கு வரதுல விருப்பம் இல்லை. அவருடைய ஆம்பிஷனே ரேஸ்ல போகணும், ரேஸ்ல கலந்துக்கணும். அதுக்கு உண்டான பணம் நம்ம கிட்ட இல்லை. சரி, விளம்பரம் பண்ணா, மாடலிங் பண்ணா நம்ம காசு கிடைக்கின்றதுக்காக வந்தவர் தான் ரஜித் குமார். அதுக்கப்புறம் படங்கள் நடிச்சு, அது எப்படி சொல்லி எதிர்பார்க்காத படம் ஹிட் ஆயிடுச்சு. இந்த அமராவதி, வான்மதி, இந்த காதல் கோட்டை, ஆசைன்னு ஹிட் ஆன என்ன ஆச்சு, இவரு ஒரு தமிழ் சினிமாவை கொண்டாட ஆரம்பிச்சிருந்து. கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆச்சு, வழக்கம் போல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. எப்ப கேப் கிடைக்குது அப்போ ரேஸ்லயும் கலந்துக்கிட்டாரு. உங்களுக்கே தெரியும். ஆனா அவருடைய ஆம்பிஷன் என்ன ஆச்சு? அவரு நம்ம சினிமா துறைக்குன்னு வரலையே, நம்ம வேற ஆம்பிஷன் ஆச்சு. அது எப்பதான் நிறைய போவோம். வயசாகி போயிட்டே இருக்கேன், இன்னும் அப்படியே வெயிட் பண்றது என்ன ஆச்சு? இப்போ அது சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த வயசு சாதிக்கிறார் சார். ஒன்றும் இல்லை சார். 24 வயசுல ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிறப்போ, அது 54 வயசுல நிறைவேற்றினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி விஷயத்த அவர் கையில் எடுக்கிறாரு. அந்த மாதிரி விஷயத்த அவர் நடத்தி காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த விபத்து நடக்கிறதுல சாதாரண விஷயம் சார். ஒன்றும் வேணாம் சார். நீங்க ஒன்றும் வேணாம். நீங்க இங்க ஒரு ஆஃபீஸ் இப்ப இங்க இருக்கீங்க, இங்க வீட்டுக்கு போது 10 கிலோமீட்டர் ஆகும். இந்த 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்க யாரையும் இடிக்காம போயிட முடியும் உங்களால? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல உங்களை எவனாச்சும் இடிக்காம வந்துருவானா? பைக்ல ஓட்டு போறீங்க நீங்க, ஒண்ணு நீங்களோ இல்ல எவனாச்சும் வரவனாச்சும் கண்டிப்பா இடிப்பான். ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, தட்டிட்டு கூட போவானுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வெறும் 30-40 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போவீங்க பைக்ல. இதுக்கு மேல நம்ம சிட்டிக்குள்ள போக முடியாது. ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு நெரிசல் கூட்டம் இருக்கு. இந்த இடத்துலயே உங்களால ஒரு இவ்வளவு இக்கல்கள் எல்லாம் தாண்டிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போறீங்க. 400-500 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போற ஒரு கார் ரேஸ், ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு போற டைம்ல என்னவா நடக்கும் சார் கார் ரேஸ்ன்றது? சும்மா சாதாரண விஷயங்கள். இவங்க உட்காந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜித் குமார் வீண் விளம்பரம் பண்றாங்க. ஏன்னா ஆக்ஷன் பண்றது வீண் விளம்பரம் பண்ண. அந்த அளவுக்கு இதுல வீண் விளம்பரம். அந்த மைக்கை பிடிச்சி 2 நிமிஷம் பேசினா போதும், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பேரும் உட்காந்து கூட ஓடிடுவானுங்க உட்காந்துட்டு. அந்த அளவுக்கு விளம்பரம் தேவையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஆள் நினைச்சிருந்தாருன்னா தான் படத்துக்கு எப்படி வேணாலும் தம்பட்ட அடிச்சிருக்கலாம் சார். இன்னைக்கு கூட ஒரு படத்தை பத்தி பேச மாட்டாரு சார். ரேஸ் கோர்ஸ்ல கூட, ரேஸ் சம்பந்தப்பட்ட வீட்டுல கூட பாருங்க, அடுத்த படம் நடிக்க போறேன், அதுக்கு ஆபீஸ்ல வரும் தான் சொல்றாரு. என் படம் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு, நான் பெரிய முன்னணியில் இருக்க நடிகர், நான் உச்சத்தை விட்டு ரேஸுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன விஷயமோ அந்த விஷயம் தான் பேசுறாரு அவரு. படங்கள் நடிக்கிறது எனக்கு ஒரு ஆம்பிஷன், அது ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஒரு ஆம்பிஷன் தான் சொல்றாரு தவிர, என் படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, என் படத்தை வசூல் அள்ளி குடிச்சிட்டாங்க, எனக்கு 400 கோடி ரூபாய் சம்பளம் தராங்க பேசிட்டு இருக்காரு அவரு. எதுவுமே பேசலையே. விபத்து நடக்குது என்பது ஒரு பயிற்சாட்டங்கள விபத்து சார். ஒண்ணு வேணும் சார். ஒரு 11 பேர் கிரிக்கெட் மேட்ச் சார், ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள நடக்கிற மேட்ச். பயிற்சி ஆட்டும் போது எத்தனை பிளேயர் சிறு காயத்தால் மேட்ச் விலகி இருக்காங்க தெரியும்ல? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சச்சினுக்கு எத்தனை மேட்ச்ல காயம் காரணமா விலகி இருக்காரு. சௌரவ் கங்குலி எத்தனை மேட்ச்ல காயம் காரணம் விலகி இருக்காரு. தோனி எத்தனை மேட்ச்ல காயம் காரணம் விலகி இருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? என்ன இதெல்லாம் அவங்க வண்டி எடுத்து சுத்த போறாங்களா? கிரிக்கெட் மட்டையை ஆட போறாங்களா? இல்ல குதிரையில போயிட்டு கிரிக்கெட் ஆட போறலாம்? ஒரு இடத்துக்குள்ள நின்னுக்கிட்டு ஆடுற கேம் அது. ஒரு பேட்ஸ்மேன் நின்றுட்டு ஆடுற கேம். அந்த கேம்லயே அவ்வளோ இதுல அவ்வளோ காயங்களோட எத்தனை பிளேயர் வெளியேறி இருக்காங்க அந்த போட்டியில கலந்துக்க முடியாம. ஒரு 400-500 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போற ஒரு காரு, ஒரு ஒரு மைனூட்டான விஷயம், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பை மாத்தினா கூட முடிஞ்சு போயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகும். உங்களுக்கு என்னென்ன நடக்கும் தெரியல சார். அந்த அளவுக்கு இருக்கிற கேம்ல போயிட்டு விளம்பரம் தர்றானுங்க இந்த வீணா போனவங்க. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குமா இருக்காதான்னு தெரியல இவங்களுக்கு எல்லாம். அவர் இப்ப மறுபடியும் அவருடைய இது என்ன சார் ஆக்சுவலா? சார் மறுபடியும் அவர் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாசம் தான் சார் அந்த ரேஸ் எல்லாமே முடியுது. அந்த ரேஸோட சுற்றுப்பயணம் எல்லாமே செப்டம்பர் எண்ட்லயும் அக்டோபர்லயும் தான் முடியுது. முடிஞ்ச உடனே அடுத்த படத்துக்கு உண்டான அறிவிப்பை வெளியிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா ஆதி கிருஷ்ணன் கூட சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, கண்டிப்பா பண்ண போறோம், அனௌன்ஸ்மெண்ட் வரும் பாருங்க அப்படின்ட்டு போறாரு. ஜிவி பிரகாஷ் கேட்கும்போது நான் சொல்லக்கூடாது, ஆதிக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு போறாரு. சோ அந்த அளவுக்கு இருக்காங்க. அடுத்த படம் கன்ஃபார்ம் தான் பண்ணதான் போறாங்க. அதுக்குள்ள சில கிறுக்குங்கன்னா அஜித்துக்கு தயாரிப்பாளர்கள் அவர் எங்கடா அடுத்த படம் நடிக்கிறேன்னாரு. இப்ப உடனே வந்துட்டாரா அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர்? அவரு ரேஸ்ல போய் கலந்துரு. அடுத்த படத்துக்கு எந்த விதமான ஸ்டெப்பும் முன்னெடுக்கவே இல்லை. ஆதி கிருஷ்ணன் அடுத்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்காரு. இது முடிச்சுட்டு யாரு பண்ண போறாங்கன்னு தெரியும். உடனே ஆதி கிருஷ்ணன் தலை எல்லா தயாரிப்பாளர்கள் வாசலையும் ஏறி இறங்குறாரு, படிக்கட்டை ஏறி உருள்றாரு, தவம் கிடக்குறாரு, குட்டிக்காரணம் போடுறாருன்னு இப்ப கதை கரைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அடுத்த படத்துக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, அடுத்த படம் யார் எடுக்க போறான்னு சொல்லல, எதுவுமே சொல்லல இன்னும்.
இன்னும் முடிவே ஆகல. அவர் படம் முடிச்சுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. இவர் அடுத்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. திருப்பதி பிரசாத் ஓட்டாரு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க சார். என்ன சார் சொல்றாங்க? திருப்பதி பிரசாத் அதான் அந்த மைத்ரி மூவிஸ். சரி சார். அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். எந்த தயாரிப்பாளர் முன்னணி நடிகரோட கால்ஷீட் கிடைக்கும்போது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க, யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க. முதல்ல அஜித் குமார் கண்டினியூவா ஷூட் கொடுக்குற ஆள் கிடையாது. ஒரு படம் முடிச்சோன்னா அடுத்த படம் பொறுமையா யாரு ப்ரொடியூசர் போடலாம், யாரை இயக்குனர் போடலான்றது தெளிவா இருக்கிறாரு. நம்ம நினைச்சே பார்க்கல. போனி கபூருக்கு 3 படம் போடணும் நம்ம நினைச்சு பார்த்தோமா? திடீர்னு 3 படம் கண்டினியூவா பண்ணாரு. ஏஎம் ரத்னத்துக்கு 3 படம் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சத்யஜோதிக்கு கண்டினியூ 2 படம் பண்ணி கொடுத்தாரு. யாருமே யோசிக்கல. அவர் எப்போ எந்த ப்ரொடியூசர் பொண்ணுன்ற அவர் தெரியும் சார். இவங்க ப்ரொடியூசர் இல்ல இது இல்லைன்னா அப்ப இருந்த ப்ரொடியூசர் எங்க காணாம போயிட்டாங்களா, நாடு கட்டிட்டாங்களா இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே? ஒண்ணும் கிடையாது. பொறுமையா போற சார். சன் பிக்சர்ஸ்னால ஒரு கால் ஷீட் கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சு சார். எல்லாம் பண்றதா சொல்றாங்களா சார்? உண்மையா? என்னது சார்? ரெட் ஜெயண்ட்டுக்கு தான் இது பண்ண சார். அதான் சார், அவர் வரல சார். வராம எப்படி சார் தயாரிப்புல கிடைக்கல சொல்லுவாங்க இவங்க? முதல்ல அவர் இறங்கியே வரலையே. அடுத்த படத்துக்கு நான் அறிவிப்பே கொடுக்கலையே. அடுத்த படத்துக்கு உண்டான விஷயத்தையும் பேசவே இல்லையா? அவங்க பேசுறதுக்கு அப்புறம் ஒரு படத்துப்பா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர், ஜிவி பிரகாஷ் மியூசிக் அப்படின்னு போட்டு தயாரிப்பாளர் யாரும் போடாம இருந்தாங்கன்னா நீங்க கேட்கறது நியாயம். இன்னும் அவங்க அடுத்த படத்துக்கு ஸ்டெப் எதுவுமே சொல்லவே இல்லையா சார்? ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? அடுத்த படம் நான் எடுக்க போறேன். அவரு தெளிவா குட் பை டேக்லயே போட்டாரு. AK-64 2026 அந்த கார்லயே வரும். கடைசி சீன்ல 2020 தான் வரும். ஆனா இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லையே, டிசைடே பண்ணலையே. அதுக்குள்ளே தயாரிப்பாளர் இல்ல, ரெட் ஜெயண்ட் எடுக்கிறாங்க, சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க. இவங்களாம் ஒரு கட்டுக்கதையா அழிச்சு விட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் முடிவாகவே இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே சோர்ஸ் என்னன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் படத்தை எடுக்கிறதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் முற்றிலும் முழுமையான தகவலும் கிடையாது. இது நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இன்னும் ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் எந்த தயாரிப்பாளர் எந்த அடுத்த டெக்னீஷியன்ஸ் என்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாகவே தெரியும். இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே தையத்தக்க ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.